பார்வதி அந்தகனை கொடுத்த கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சிவன் பார்வதியை சமாதானப்படுத்துறதுக்காக வர்றாரு. திரும்ப அந்த அம்மா கிட்ட கௌரி உண்மையை அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள அந்த அம்மா, நீங்க எதையும் சொல்லத்துக்கு முன்னாடி எனக்கு 2 விஷயங்கள் தெரியணும். இப்போ என் பக்கத்துல இருக்கிறது யாரு? மனைவியோட வேதனை புரிஞ்சுக்கிட்ட ஒரு கணவரா, இல்ல வரத்தை மட்டுமே காப்பாத்துற கடவுளா வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கோவமா. இவரு, நான் துயர் துடைக்கிற கடவுளா இங்க வரல, ஒரு பக்தனுக்கு கொடுத்த வரத்தை காப்பாத்துறவனாவும் நான் வரல. ஆனா அந்த குழந்தைய ஏன் நான் கொடுத்தேங்கிறதுக்கான காரணத்தை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம் தான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல தாய்க்கான இடம் ரொம்ப உயர்ந்தது. அதுக்கான காரணம் உனக்கு தெரியுமா? ஏன்னா ஒரு தாய் தன்னோட உடலை மட்டும் குழந்தைக்கு கொடுக்கறது கிடையாது, தன்னோட ஆத்மாவில இருந்து இன்னொரு ஆத்மாவை உருவாக்குறா. இப்படி ஒரு புனித செயலை செய்யறதுனாலதான் கர்ப்பதானம் அப்படிங்கறத உலகத்துல ரொம்ப உயர்ந்தா நினைக்கிறோம். நீ இப்ப பிரிஞ்சிருக்கே, அந்த குழந்தையோட கர்மவினை எப்படி உருவானது தெரியுமா? எந்த காலச்சக்கரத்தால உருவானது அதை நீ தெரிஞ்சுக்கணும். இரண்யாட்சனுக்கு நீ இப்ப இந்த குழந்தைய கொடுத்துருக்க இல்லையா, அதுவும் காலச்சக்கரத்தோட அவசியம் தான் அப்படிங்கிறாரு. பார்வதியும் இது எல்லாத்தையும் கோவத்தோட தான் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில இரண்யாட்சன் அரண்மனைக்கு குழந்தையோட வர்றான். அங்க எல்லாரும் மலர் தூவி அவங்கள வரவேற்கிறாங்க. இரண்யாட்சன் எல்லார்கிட்டையும் சொல்றான், இன்னைக்கு பிரஜோதிக்கு புதிய இளவரசன் வந்திருக்கான். இப்ப மகாதேவரோட அங்கம், இவன் பிரஜோதி இளவரசன். அதனால அந்த காசுனை வரவேற்க உற்சாகத்தெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றான். அந்த கண்ணு பேர் வைக்கப்பட்டாலும் அசுரன் கீழே வந்துட்டதுனால அந்த காசுரன்கிற பேரோடவே சொல்றான். அங்க பெண்கள் நடனம் ஆடிட்டு இருக்க எல்லாருமே அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சப்தத்தினாலே என்னமோ தெரியல, அங்க தொட்டில இருக்கக்கூடிய அந்த காசுரன் அசைய ஆரம்பிக்கிறான். இசைக்கு ஏத்த மாதிரி அவனும் அசைஞ்சுக்கிட்டே இருக்க, அவன் படுத்திருக்க அந்த தொட்டில் அகந்து பக்கத்துல இருக்க ஒரு விளக்கு மேல இடிக்கவும் அந்த இடத்துல நெருப்பு உருவாகுது. அதனால பதட்டத்துல எல்லாருமே அங்க இருந்து ஓட அதுல ஒரு பெண்ணு இறக்குறா. இதை பார்த்துட்டு இரண்யாட்சன் இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறான். அடுத்த காட்சியில சிவன் பார்வதியை திரும்ப காமிக்கிறாங்க. சிவன் சொல்ல, நடந்த எல்லாமே விதிப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு விரக்தியா பார்வதி, என்ன அந்த விதியில ஒரு அங்கமாக்குனதுக்கும் ஒரு தாய்க்கு அந்த தண்டனை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. தீய எண்ணத்தினால் ஏற்பட்ட சக்தியினால அந்த குழந்தை உருவாச்சு அப்படிங்கறது எனக்கு உணர்த்தினதுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க சொல்ற கர்மத்தோட பலனுக்கும் நன்றி. நான் தினம் அனுபவிக்கிற அந்த வேதனைக்கும் ரொம்ப நன்றி. காமதேவனை எரிச்சு சாம்பலாக்குனீங்க இல்லையா, அதுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வர காமதேவனை எரிச்சு சம்பவத்தை காமிக்கிறாங்க. நான் இந்திரேஸ்வரன்கிறத நீ மறந்துட்ட காமதேவா. என்னோட விருப்பத்துக்கு எதிராக எனக்குள்ள எந்த ஆசையும் உன்னால தூண்ட முடியாது. என்னோட ஆழ்ந்த தவத்தை நீ களைச்சிட்ட, அது ரொம்ப பெரிய தவறுன்னு சொல்லிட்டு அவனை எரிச்சதையும் காமிக்கிறாங்க. இங்க பார்வதி அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஏற்பட்ட சாபத்தினால இன்னைக்கு என்னால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க ரதி சொன்னா இல்லையா, உன்னாலதான் என்னோட கணவரை இழந்து நிக்கிற, என்னோட உலகமே இருந்துச்சு, அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். நீ மகாதேவரே திருமணம் செய்துட்டா கூட குழந்தை உன்னால பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் காமிக்கிறாங்க. பார்வதி சிவன் கிட்ட எங்க சொல்லிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு குறை சொல்லதான் நினைக்காதீங்க. நான் உங்க இடத்துல இருந்திருந்தேன்னா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நான் கண்டிப்பா கலந்து ஆலோசிச்சிருப்பேன். நீங்க என்கிட்ட சொல்லாம விட்டதை கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லியிருந்திருப்பேன். சிவன் திரும்பவும் பார்வதியும் திரும்ப சொல்ல முயற்சி பண்றாரு. அவர் தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்ல முயற்சி பண்ணாலும், இவங்க மன்னிச்சிருங்க, நான் உங்களை குறை சொல்ல விரும்பல, நானா அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன், ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்க. ஒரு தாய்க்கு மட்டும் இல்ல, ஒரு மனைவிக்கும் சேர்த்து நீங்க துன்பத்தை ஏற்படுத்திட்டீங்க. நான் நரகாசுரனை கொண்டதை ஏத்துக்கிறேன், அது ஒரு கர்ம வினையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா எப்பவுமே கர்மமும் நானே மோட்சமும் நானேன்னு சொல்ற நீங்க ஏன் இதை மட்டும் சொல்லல? தாயும் நானே குழந்தையும் நானே. இந்த அம்மா கோவமா தன்னை மறந்து பேசிட்டே போக சிவன் பார்வதி தடுப்பு நிறுத்துறாரு. நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நீ அடைஞ்ச எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நான் தான். உன் எண்ணத்துக்கு மாறா நான் செயல்பட்டேன் இல்லையா, அதுக்காக இந்த கைலாயத்தை விட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்க. இந்த அம்மா அதிர்ச்சியாகி, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்க. இவர் இல்ல பார்வதி, ஒரு மனைவியாகவும் சரி ஒரு தாயாகவும் சரி, நீ என்னை மன்னிக்காத வரைக்கும் நான் கைலாயம் திரும்ப போறது கிடையாது. ஒரு தாயோட அன்புனால தான் உனக்கு இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த காயெல்லாம் ஆறுற வரைக்கும் நான் கைலாயம் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த அம்மா நில்லுங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.